நமக்கு சப்போர்ட் பண்ணாதவங்கள கூட நம்ம நம்பலாம். ஆனால் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள மட்டும் நம்பவே கூடாது. ஏன்னா கஷ்டம் வரும்போது அவங்களையே நம்ம தான் போய் காப்பாற்றணும். இந்த கதையிலையும் அப்படி தான் நடக்குது. வாங்க இந்த கதையை பார்க்கலாம். அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு குதிரை புல் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த இடத்துல ஒரு பொந்து இருந்தது. அதிலிருந்து வெளியே வந்த எலி குதிரையோட பேசி பேசி நல்லா ஃப்ரெண்ட் ஆகுது. குதிரையால் வேகமாக ஓட முடியும், அதுக்கு சக்தி அதிகம். அரசர்கள் எல்லாருமே குதிரையில் போய் தான் போர் செய்வாங்க. அதோட உரிமையாளர்களுக்கு குதிரை ரொம்ப விசுவாசமாகவே இருக்கும். ஆனால் இந்த எலிக்கு தெளிவான பார்வை கிடையாது. வெளிச்சத்தை பார்த்தாலோ இல்லை சத்தத்தை கேட்டாலோ பயப்படும். அதனால் அதிக அளவு வெப்பத்தையும் தாங்க முடியாது, அதே நேரத்தில் அதிக குளிரையும் தாங்க முடியாது. பூனை, பாம்பு, நாய், ஆந்தைன்னு எலிக்கு எதிரிகள் அதிகம். எப்பயுமே ஆபத்தில் தான் இருக்கும். ஆனாலும் எலி எப்போ பார்த்தாலும் குதிரை கூட பேசும்போது நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், என்னால் மண்ணையே தொலைச்சிட்டு போக முடியும், பாம்பு வந்து அதை நான் விரட்டியாக அடிச்சிருவேன் அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டே வருது. ரெண்டும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ எலி சொல்லுது, உன்னை நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன், எந்த ஆபத்து வந்தாலும் உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுது. பதிலுக்கு குதிரை ஒண்ணுமே பேசல. ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. எலி திடீர்னு டக்கு நின்றுடுது. அதை பார்த்த குதிரை, ஏன் நின்றுட்ட, நட அப்படின்னு சொல்லுது. அதுக்கு எலி சொல்லுது, என்ன உனக்கு கண்ணு தெரியலையா, நேரா பாரு, ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படி கடக்க முடியும் அப்படின்னு கேட்குது. அதுக்கு குதிரை, ஆறா, இது சின்ன கால்வாய் தானப்பா அப்படின்னு சொல்லுது. ஆட குதிரையே, தண்ணியில் காலை வச்சா ரெண்டு பேரையும் தண்ணியை அடிச்சிட்டு போயிரும்ல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு குதிரை அதெல்லாம் கண்டுக்கல. தண்ணியில் காலை வச்சுட்டு, என்னோட முழங்கால அளவுக்கு தான்ப்பா தண்ணி இருக்கு, வா அப்படின்னு எலியை கூப்பிடுது. அவ்வளோ நேரம் எகத்தலமாக பேசிக்கிட்டு இருந்த எலி அப்படியே பம்மிக்கிட்டு மெதுவா, நண்பா என்னை உன்னோட முதுகலை ஏற்றிக்கிட்டு போறியா அப்படின்னு எலி கேட்குது. அவ்வளோ நேரம் பேசாத குதிரை இப்பயும் ஒன்றும் பேசலை, அமைதியாக ஒரே ஒரு பார்வை தான் பார்க்குது. அப்போ தான் எலிக்கு நம்ம ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படிங்கிறது புரிய வருது. தப்பு தான்ப்பா, நான் பேசுனது ரொம்ப ஓவர் தான், என்னை மன்னிச்சிடு, இனிமேல் நான் தற்பெருமை பேச்சை பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. குதிரையும் சிரிச்சுக்கிட்டே சரி வா அப்படின்னு முதுகலை ஏற்றிக்கிட்டு அந்த கால்வாயை கடந்து போகிறாங்க. நம்மளோட எதிரி வெளியெல்லாம் யாரும் இல்லை, தற்பெருமை தம்பட்டம் அடிக்கும் நாம் தான் நம்மளுடைய வீழ்ச்சிக்கே காரணம். தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.